மக்கள் மனசு நேயர்களுக்கு வணக்கம். காதலருடன் 5000 புகைப்படங்களா? இதுவரையும் வாய் திறக்காத தமன்னா ரகசியத்தை உடைத்த காதலன் என்ற தகவலோடு தான் இணைத்திருக்கின்றோம். தமன்னாவுடைய காதலன் தற்பொழுது நேர்காணல் ஒன்றில் கூறிய விடயம் அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அப்படி என்ன பேசினார் என்று பார்த்தால், அவர் தமன்னாவுடைய புகைப்படமானது, அதாவது தான் காதலித்து வருகின்ற தமன்னாவுடைய புகைப்படமானது தன்னிடமே தனிப்பட்ட ரீதியில் 5000 புகைப்படங்களுக்கு மேல் இருப்பதாக கூறிய விடயம் தான் பேசப்பட்டு வருகின்றது. இப்படி இவர்கள் காதலித்து வருகின்றார்கள். அதாவது நடிகராக இருந்து வருகின்ற விஜய் வர்மாவும் தமன்னாவும் நீண்ட நாளாக காதலித்து வருகின்ற விடயம் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வெளிப்படையாக பேசப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் இருவரும் எங்கு சென்றாலும், சுற்றுலா சென்றாலும் சரி, வேறு எங்கு சென்றாலும் சரி, இருவரும் தனியாக செல்கின்ற சில புகைப்படங்கள் அவ்வப்போது சமூக வலைதளங்களில் வந்த வண்ணமே இருக்கின்றது. அதனை மறைக்க முடியாது என்பதற்காகவே இருவரும் தங்களுடைய காதலையும் ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு இவர்களுடைய காதல் வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் எல்லோருக்குமே தெரியும், பிரபல நடிகையாகவும் முன்னணி நடிகையாகவும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற பிரபல நடிகை தான் தமன்னா. இவர் ஆரம்பத்தில் இருந்து முன்னணி நடிகர்களுடன் அதிகமான திரைப்படங்களை நடித்திருக்கின்றார். அதாவது குறிப்பாக அயன், சுறா, வீரம், பாகுபலி, தேவி, அரண்மனை 4 என பல வெற்றி திரைப்படங்களில் இவர் நடித்து அந்த படங்களும் வெற்றி அடைந்தமை என்பதும் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம். இதற்கிடையில் தான் இவர் நடிகர் விஜய் வர்மாவை காதலிப்பதாக கூறியிருந்தார். அவ்வப்போது அவருடன் டேட்டிங் செல்கின்ற புகைப்படங்களே தானே தன்னுடைய இன்ஸ்டாகிராமிலும் பகிர்ந்திருப்பார். அப்படி இருக்கின்ற இடத்துல விஜய் வர்மாவுடன் அவர் அதிகமாக நெருக்கமான புகைப்படங்களை எடுத்திருப்பதாகவும், அதே சமயம் அந்த புகைப்படங்கள் அனைத்தையும் தாங்கள் சமூக வலைதளங்களில் வெளிவிடுவதில்லை என்ற செய்தியை நேர்காணல் ஒன்றின் போது தமன்னாவை காதலித்து வருகின்ற நடிகர் விஜய் வர்மா கூறியிருக்கின்றார். ஏன் அவர் அப்படி கூறியிருக்கின்றார், தமன்னா பற்றிய விடயத்தை ஏன் வெளியே சொன்னார் என்று ரசிகர்கள் கேட்டாலும் அவர் தன்னுடைய காதலை மிகவும் மதிப்பதாக கூறியிருக்கின்றார். ஏனென்றால் தமன்னாவும் தானும் காதலித்து வந்த பொழுதும் தாங்கள் எடுக்கின்ற புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிடக்கூடாது என்பது இருவருமே கலந்து ஆலோசித்து எடுத்த ஒரு முடிவு. அதற்காகத்தான் தான் தமன்னாவை மதிப்பதாகவும், அதே சமயம் அவரும் என்னை மதிப்பதாகவும், இதன் காரணமாக இருவரும் ரகசியமாக எடுத்த சில புகைப்படங்களை தாங்கள் சமூக வலைதளங்களில் பகிராமல் தங்களுக்குள்ளேயே பேசி முடிப்பதாகவும் கூறியிருக்கின்றார். இன்னும் இந்த விடயத்தை வைத்து ரசிகர்கள் கூறி வருகின்ற ஒரு விடயம், தமன்னாவை விஜய் வர்மா எவ்வளவுக்கு காதலிக்கின்றார் என்பது குறித்து தான் பகிர்ந்து வருகின்றார்கள். ஏனென்றால் இப்படி அவரை புரிந்து கொண்ட ஒருவர் அவருடைய வாழ்வில் கிடைத்தது பொக்கிஷம் என்ற மாதிரியும் தமன்னாவும் விஜய் வர்மாவும் காதலித்து அவர்கள் திருமணம் செய்து சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் பல ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். ஆனாலும் அவர் அந்த நேர்காணலின் போது இந்த விடயத்தினை சிரித்துக் கொண்டே பேசி இருக்கின்றார். ஆகவே இதனூடாக அவர் கூறிய விடயம், இருவரையும் மதிக்கின்றோம். அதாவது காதல் வாழ்க்கையில் முக்கியமாக இருவருடைய பங்கும் இருக்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற இடத்துல தமன்னாவை தான் மதிக்கின்றேன், அதே போன்று தான் அவரும் என்னை மதிக்கின்றார். சினிமா என்பது எங்களுடைய வாழ்க்கை இல்லை, அது அவர் விருப்பப்பட்ட ஒரு தொழில். அதே போன்றுதான் நானும் அப்படி விருப்பப்பட்ட ஒரு தொழிலாகத்தான் சினிமாவை பார்ப்பதாகவும், ஆனால் நிஜ லைஃப்ல நாங்கள் இருவரும் சந்தோஷமாகத்தான் வாழ்கின்றோம் என்ற மாதிரியும் கூறியிருக்கிறார். இந்த விடயம் அதிகமாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது. இவ்வாறு சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.